ரூ. 1,00,000 கொடுத்து ஒரு பொம்மை ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வாங்கியிருக்கேன் கைஸ். ரூ. 1,00,000 கொடுத்து யாராச்சும் ஹீரோ ஹோண்டா பொம்மை பைக் வாங்குவாங்களா? நான் வாங்கியிருக்கேன். அப்படி ஒருத்தன் என்னைய செமையா சூப்பராக பயங்கர ட்ரிக்கியாக ஸ்கேம் பண்ணிட்டான். ரூ. 1,00,000 நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அது ஒரு யூஸுக்காக நான் அந்த பைக்கை எடுத்தேன். பட் ஆனால் பயங்கரமாக இந்த மாதிரிலாம் கூட ஸ்கேம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி என்னை சூப்பராக ஏமாற்றிட்டான். ஸோ என்ன நடந்துச்சு, எப்படி ஏமாந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. வெல்கம் டு மிஸ்டர் தினி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிலாம் ஏமாந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி ஒரு அவேர்னஸாக இருக்கணும், எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இதில் நம்மளோட நாட்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் கடத்துகிற நாட்கள், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நம்ம எப்படிலாம் இழக்கிறோன்னு நம்மளுக்கு தெரியாமல் இறந்துட்டு இருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ வாங்க நான் எப்படி ஏமாந்தேன், என்னை எப்படி ஏமாத்தினா அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் மேலே ஒரு க்ரஷ். நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் வாங்கினா கொஞ்சம் மைலேஜ் நல்லா கிடைக்கும், அதில் எனக்கு ஒரு இன்கம் வரும், அந்த பைக்கை வச்சு எனக்கு ஒரு இன்கம் வரும், நம்ம ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்தால் ஈவினிங் ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்தாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பைக் எடுக்கிறேன் கைஸ். ஸோ அந்த பைக்கை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் பண்ண தப்பே இந்த இடத்துல தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, நம்ம குடுவாஞ்சேரி, தாம்பரம், அதுக்கப்புறமேட்டு மறைமல் நகர், இந்த சரௌண்டிங்கில் இருக்க ஹோண்டா ஷோரூமில் போய் விசாரித்தேன். அவங்க எனக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அந்த கொட்டேஷனுக்கும் எனக்கு பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் ஒரு பர்சனலா தெரிஞ்ச ஒருத்தர் இந்த கடையில இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க, ஸோ நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு, இந்த கடையில நீங்க வண்டி எடுங்க, எனக்கு தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சவர் மீன்ஸ் அவங்களோட இடத்துல குடியிருக்க ஒருத்தர், அதனால அவர் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப எங்க விசாரிக்கும் போது என்னன்னா, மற்ற ஷோரூம், அதாவது மெயின் டீலரா இருக்க ஷோரூமுக்கும் இந்த சப் டீலருக்கும் 4,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்துச்சு கைஸ். அதாவது நான் எடுத்த பைக் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் i3s ஒரு சென்சார் மாடல், அரௌண்டா ஒரு 94,000 ரூபாய் சம்திங் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, நான் வண்டிக்கு நான் போய் விசாரிக்கிறேன், 4,000 ரூபாய் கம்மியா வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம மெயின் டீலர் எடுக்கிறத விட சப் டீலர் எடுத்தா 4,000 ரூபாய் நம்மளுக்கு கம்மியா வருது அப்படிங்கிற ஒரு நப்பாசையில போய் என்ன பண்ணிட்டேன், ஏப்ரல் 11 காலையில அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டு, ஃபுல் பேமெண்ட்டுமே, ஆக்சுவலி நான் லோன்லாம் போடல, ஃபுல் பேமெண்ட்டுமே கொடுத்து ஒரு பைக்கு, அதான் அந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பிளாக் கலர் பைக்கை i3s மாடலை டெலிவரி எடுத்துட்டேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு மேலே போடுறேன், நீங்கள் பாருங்கள். நான் டெலிவரி எடுத்த பில்லு, நான் டெலிவரி எடுத்த பைக்கு எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் போடுறேன் நான் எடிட் பண்ணும்போது. ஓகேங்களா? எடுத்துட்டு என்ன பண்றேன், அவர் என்ன சொல்றாரு, ஓகே, ஒரு 3-4 டேஸ்ல, ஒரு 6 டேஸ்ல உங்களுக்கு நம்பர் வந்துடும், ஆர்சி இன்சூரன்ஸ் உங்க அட்ரஸ்க்கு 25 டேஸ்க்குள்ள அட்ரஸ் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்றேன், இது நம்மளுக்கு நார்மல், இது நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம இதுக்கு முன்னாடி நான் 2-3 பைக் எடுத்திருக்கேன். நம்ம போய் பேமெண்ட் கொடுப்போம், பைக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 டேஸ் கழிச்சு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்பர் பிளேட் வந்துருச்சுன்னு. நம்ம போய் நம்பர் பிளேட் போய் போடுவோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 5-6 டேஸ்ல நம்மளுக்கு, எனக்கு அப்பெல்லாம் கையிலே கொடுத்தாங்க ஆர்சிலாம், இப்போ கொரியர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி மிஸ்டர் டீலர், நான் இதுக்கப்புறமேட்டு அவரை மரியாதை இல்லாமல் பேச விரும்பல, நான் மரியாதை மிஸ்டர் டீலர்னு சொல்லிக்கிறேன் அவரை. மிஸ்டர் டீலர் என்ன பண்ணாரு, அந்த மிஸ்டர் டீலரோட போட்டோவையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், தயவு செஞ்சு நீங்க யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. மிஸ்டர் டீலர் என்ன பண்றாரு, ஓகே 3 டேஸ்ல வந்துடும் அப்படிங்கிறார். நான் 3 டேஸ் கழிச்சு அவருக்கு கால் பண்றேன், என்னங்க ப்ரோ, இந்த மாதிரி நம்பர் பிளேட் வந்துருச்சா அப்படிங்கிறேன். இல்லைங்கய்யா, நான் நம்பர் பிளேட் வந்தோம் நானே ஃபோன் பண்றேன். சரி, ஏதாச்சும் எங்கேயாவது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 டேஸ் கழிச்சு கால் பண்றேன். கால் பண்ணும்போது என்ன சொல்றாரு, இல்ல இன்னும் வரல, நான் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன், ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு.
அந்த 2 days வெயிட் பண்ணுங்கிறது வந்து எப்ப சொல்றாருன்னா ஃப்ரைடே ஈவினிங் சொல்றாரு. சாட்டர்டே சண்டே லீவு, நான் மண்டே வந்து என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிறாரு. மண்டே மார்னிங் கால் பண்றேன். மண்டே மார்னிங் கால் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, ஈவினிங் 3 o'clock மேல வந்து நான் வந்து நான் கடையில வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அந்த ஷோரூம்ல அவர் மட்டும்தான் இருக்காரு. நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கடையும் பார்க்கணும், நம்பர் பிளேட்டையும் பார்க்கணும், நான் வந்து ஆட்டோ ஆபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், எல்லாமே நான் தான் ப்ரோ பண்ணணும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் பார்த்து சொல்றேன். சரி ஓகே பார்த்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு சாட்டர்டே சண்டே முடிஞ்சிருது. மண்டே ஈவினிங் வந்து நான் ஒரு 3 மணிக்கு கால் பண்றேன். கால் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி சொல்றாரு. சொன்னோன்னா என்ன பண்றேன், நான் போன்ல அவர்கிட்ட சொல்றேன், ப்ரோ என்னோட i3s சென்சார் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. i3s சென்சார்னா என்னன்னா, நம்ம வண்டி கொண்டு போய் ஒரு சிக்னல் நிறுத்துறோம், வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். நம்ம கிளட்சை பிடிச்சோம் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் வந்து i3s சென்சாரோட ஒர்க். ஸோ நான் என்ன சொல்றேன், ஓகே இந்த மாதிரி சென்சார் ப்ராப்ளமா இருக்குன்னா அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்ல ப்ரோ, அது வந்து நம்ம மீட்டர் வந்து கழட்டி விட்டு வச்சிருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக, அந்த மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணா சரியாயிடும் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இது இப்படியே போகுது கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா, ஒரு 18 நாளா இப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போயிட்டு ஊர்ல இருக்கேன். நான் ஊர்ல இருக்கிறதுனால கேர் பண்ணிக்கல. சரி ஓகே, நம்ம ஊர்ல 10 days வந்து நான் ட்ரிப் போயிருந்தேன். அந்த 10 days ட்ரிப்புங்கிறதுனால நான் வந்து கேர் பண்ண, சரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம், நான் எங்க போறப்போது வெறும் நம்பர் பிளேட் தானே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெறும் நம்பர் பிளேட் தானே அப்படின்னு நான் நினைச்சு 10 days விட்டுட்டேன். 10 days இல்ல, ஒரு 5 days விட்டுட்டேன். 5 days கழிச்சு அந்த மிஸ்டர் டீலர் எனக்கு கால் பண்றாரு. ஓ சரி நம்பர் பிளேட் வந்துருச்சு போல, பரவாயில்ல நம்மளுக்கு நம்பர் பிளேட் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கால் அட்டன் பண்ணா, ப்ரோ உங்களோட சென்சார் ப்ராப்ளம்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, இந்த மாதிரி ஹீரோ ஹோண்டா ஷோரூம்ல இருந்து அந்த பேட்ஜ்ல வந்த 25 வண்டியுமே சென்சார் ப்ராப்ளமாமா, அதனால உங்க வண்டியை நீங்க திருப்பி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், அடுத்த நாள் உங்களுக்கு புது வண்டி, அதே வண்டி புது வண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு ஒத்துக்கல. ஓகே இது என்னது இது, இவ்வளவு நாளாகி நம்பர் பிளேட்டும் கொடுக்கல, இப்ப வந்து சென்சார் ப்ராப்ளம் சொல்லி ஒண்ணு பண்றாரு, இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், கஸ்டமர் இது சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கேட்கறேன், ஹீரோ ஹோண்டா சர்வீஸ் சென்டருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, என்ன சென்சார் ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க நம்பர் பிளேட் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்துருங்க, நாம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் இதை வந்து அந்த மிஸ்டர் டீலர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு. இல்ல ப்ரோ, அது நீங்க வந்து ஒரு 1 டைம் வந்து சென்சார் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்க என்னதான் அதை சரி பண்ணீங்களோ அது திருப்பி அந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாரு. நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே இவ்வளவு தூரம் இவர் சொல்றாரு, அவரு திருப்பி கேட்டால் அடுத்த நாள் 3 மணிக்கு, இன்னைக்கு 3 மணிக்கு நான் வண்டி எடுத்துட்டு போறேன், அடுத்த நாள் 3 மணிக்கு உங்களுக்கு ஷார்ப்பா நான் வண்டி கொடுத்துட்றேன், அதுல எந்த ஒரு மாற்றமே இருக்காது அப்படின்னு வந்து சொன்ன, அந்த அழுத்தி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், ஓகே கொடுத்துவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்தேன். பட் பைக்கெல்லாம் வந்து வீட்டுல வெளியே தான் வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதனால என்னன்னா, சரி நீங்க போயிட்டு அங்க போய் பைக் எடுத்துட்டு நீங்க போங்கன்னு சொன்னோன்னே இவர் பைக் எடுத்துட்டு போயிட்டார். போயிட்டு அடுத்த நாள் மதியானம் 3 மணிக்கு கால் பண்றேன், எங்கெங்க ப்ரோ வண்டி அப்படின்னு கேட்கறேன். இல்ல ப்ரோ கடையில நான் மட்டும்தான் ப்ரோ இருக்கேன், ஒரு நாளைக்கு காலையில உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு எப்போ நான் போன் பண்ணி கேட்டால் அந்த ஊர்ல இருந்து அடுத்த 5 நாள் நான் ஊர்ல இருக்கேன், நான் வர முடியும். அந்த 5 நாள் போன் பண்ண போதெல்லாம் பிங் போகவும் அட்டன் பண்ண மாட்டார், மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஒரு 20 டைம் 30 டைம் கண்டினியூஸா போன் பண்ணுவேன், எடுத்து ப்ரோ பசங்களோட வெளியே போயிட்டேன் ப்ரோ, அதனால போன் அட்டன் பண்ண முடியும், நீங்க ஏன் ப்ரோ இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் தான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, ஏன்னா 1 லட்ச ரூபா காசு கொடுத்து வண்டி வாங்கினது நானு, வண்டி எடுத்துட்டு வந்தது நானு, என் வண்டி நீ தூக்கிட்டு போயிட்ட, நம்பர் பிளேட்டும் கொடுக்கல, வண்டியும் தூக்கிட்டு போட, இப்ப வண்டியும் தூக்கிட்டு போயிட்ட, இப்ப வண்டியும் கொடுக்கல, ஸோ நான் இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து டிப்ரெஷன், அப்படியே ஸ்ட்ரெஸ் ஏறுது. அங்க நான் ஊர்ல என்னால ஒரு ரிலாக்ஸேஷனாவே இருக்க முடியல, பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம வந்து அந்த பைக் வாங்குறதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எப்படியெல்லாம் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த காசு சேர்த்து வச்சு வாங்கினங்கிறது எனக்கு தான் அங்க தெரியும், அது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு பைக் வச்சிருக்கவங்களுக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனோன்னா நான் என்ன பண்ணேன், சரி இவன் வந்து ஏதோ ஒன்னு மிஸ்டர் டீலர் என்னமோ பண்றாரு, நம்மள ஏதோ சீட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வந்தோடனே ஊருக்கு வந்துடுறேன், வந்த உடனே நான் வந்துட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, வண்டி எங்கிட்ட தான் ப்ரோ இருக்கு, நீங்க வந்து வீட்லயே வந்து வண்டி எடுத்துக்கோங்க, என்னால வர முடியாது அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, நான் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போய் 300 ரூபாய் செலவு பண்ணி போய் பைக்கை பாக்குறேன். பைக்கை பார்த்தா பைக் வந்து i3s கிடையாது,
நல்லா கேட்டுக்கோங்க, i3s கிடையாது, சென்சார் இல்லாத வண்டி. அது கிட்டத்தட்ட சென்சாரோட வண்டிக்கும் சென்சார் இல்லாத வண்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6,000 7,000 டிஃபரன்ஸ். சரி, இவன் இவ்வளவு பண்ணிட்டான், சரி இவர் இவ்வளவு பண்ணிட்டாரு மிஸ்டர் டீலர், அட்லீஸ்ட் இந்த வண்டியாச்சும் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு வந்துட்டேன் கைஸ். எடுத்துட்டு வரும்போது நான் கேட்கறேன், என்னதான் ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க, போனாச்சு அட்டன் பண்ண. இல்ல ப்ரோ, ஃபேமிலியில பயங்கர பிரச்சனை, என்னால தாங்கவே முடியல அப்படின்னாரு. நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே, யார் ஃபேமிலியில எல்லார் ஃபேமிலியிலுமே ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அந்த மாதிரி அவருக்கும் வந்து ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கலாம். சரி, நான் அப்பயும் கூட மனசாட்சி வந்து உறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ப்ரோ, நீங்க 1 வீக் கூட டைம் எடுத்துக்கோங்க, நீங்க வந்து ரிலாக்ஸா வந்து உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு எனக்கு நம்பர் பிளேட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ, மீதி எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அதாவது அதுக்கப்புறமேட்டு நான் ஃபர்தரா ஃபாலோ பண்றது ஆர்சி இன்சூரன்ஸ் இதெல்லாம் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு வந்து ஓகே ப்ரோ, நான் இல்ல 1 வீக்ல ஆகாது, நான் வந்து நாளைக்கு வந்து கடையை ஓபன் பண்ணிடுவேன், நான் வந்து உங்களுக்கு வந்து 100% ப்ரோ, நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பா நான் 3 நாள் கழிச்சு உங்களுக்கு நம்பர் பிளேட் வந்துடும் அப்படின்னாரு. சரி, இவ்வளோ இதா சொல்றாரு, நம்மளுக்கு சென்சார் இல்லாத வண்டியும் போச்சு, சென்சார் இருக்கிற வண்டியும் போச்சு, இப்ப சென்சார் இல்லாத வண்டியாச்சும் கிடைச்சிச்சு, ஏதோ நம்பர் பிளேட் வாங்கி தரேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நானும் 3 days விட்டுட்டேன். 3 days விட்டேன், 4 days இல்ல 1 day சேர்த்து விட்டுட்டு 5th day வந்து ஃபோன் பண்ணி கேட்கறேன், என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல ப்ரோ நான் வந்து இன்னைக்கு தான் போறேன், உங்களுக்கு வந்து இன்னைக்கு டாக்குமெண்ட், அதாவது ஃபார்ம் 20 ஃபார்ம் 30 சம்திங், அது வந்து மெயின் டீலர் வந்து யாருக்கு, இவங்களுக்கு சப் டீலருக்கு கொடுத்து என்னோட இந்த மாதிரி இந்த வண்டி இந்த கேஸ் நம்பரோட வண்டி நாங்க சேல் பண்ணிட்டோம், நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஆர்சி இன்சூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ ஆபீஸ்க்கு ஒரு ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்க்கு அனுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேஸ் நம்பரை வச்சு நம்மளுக்கு ஒரு வண்டி நம்பர் அலாட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இது யாரு கொடுக்கணும் அப்படின்னா சப் டீலர் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எங்க போயிருந்தா, என் வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு, தெரிஞ்சவன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், நான் போய் எடுத்தேன், எனக்கு நம்பர் பிளேட் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப் டீலர் இது கொடுக்க மாட்டாங்க. மெயின் டீலர் தான் இந்த ஃபார்ம் 20 ஃபார்ம் 30 சம்திங், அது எனக்கு கரெக்டா தெரியல, அந்த ஃபார்ம் 30 அதை வந்து அவங்க தான் சப் டீலர் கொடுத்து சப் டீலர் வந்து அதை மூவ் பண்ணாதான் நம்மளுக்கு ஆர்சி இன்சூரன்ஸ் வரும். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மெயின் டீலர்கிட்ட இருந்து சப் டீலருக்கு ஃபார்மே வரல. ஃபார்ம் வராம நம்மளுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும், சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 days விட்டுட்டு நான் போறேன், போய் பாக்குறேன், சரி சார் சர்ப்ரைஸா போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்தா கடையே இல்ல, கிணத்த காணமா, கடை இல்ல மீன்ஸ் கடை பூட்டி இருக்கு, போர்டெல்லாம் அங்கதான் இருக்கு, கடை பூட்டி இருக்கு. என்னடா கடை பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க பக்கம் பக்கத்துல விசாரிச்சா, ஏங்க இந்த மாதிரி வந்து அவன் 10-12 பேத்துக்கு பண்ணிட்டு போயிருக்காரு மிஸ்டர் டீலர், எல்லாத்துக்கிட்டுமே ஃபுல் பேமெண்ட் வாங்கியிருக்காரு, ஆனா எல்லாத்துக்கும் வண்டியும் கொடுத்துட்டாரு, ஆனா யாருக்குமே இந்த நம்பர் பிளேட் கொடுக்கல அப்படின்னு வந்து அப்பதான் எனக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னா நான் என்ன பண்றேன், நேரா குடுவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கிரைம்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா, எனக்கு வந்து வண்டி எடுத்து 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு வந்து நம்பர் பிளேட் கொடுக்கல, நான் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் ஃபோன் எடுத்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, கடைக்கு போய் பார்த்தா கடையும் இல்ல, எனக்கு அவரை அழைச்சி அவர்கிட்ட வந்து தக்க விசாரணை நடத்தி எனக்கு என்னோட வண்டிக்கு நம்பர் பிளேட் பெற்று தருமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கிட்டேன். அந்த சிஎஸ்ஆர் நான் இங்க போடுறேன் பாருங்க, சிஎஸ்ஆர் வாங்கிட்டேன். வாங்கினோன்னா என்ன பண்றாங்க, ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்க, உடனே வந்து நான் வந்து இந்த எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன். உடனே சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரோ உடனே போன் எடுத்து உடனே வந்து ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவங்க ஒய்ஃப், அதாவது யார் மிஸ்டர் டீலரோ அவரோட ஒய்ஃப், அவரோட அம்மா எல்லாத்தையும் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருமா ஒருத்தவங்களுக்கு, இது என்னம்மா நீ என்னன்னு கேட்டோம்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, எனக்கு உனக்கு சம்மந்தமே, எனக்கு அந்த மிஸ்டர் டீலருக்கு சம்மந்தமே இல்லை, டைவர்ஸ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, ஸோ எனக்கு வந்து அவரை பத்தி எதுவுமே தெரியாதுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா என் பையன் வந்து ஏற்கனவே ரொம்ப கோடீஸ்வரனா வாழ்ந்தவன், இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல, வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, இப்ப நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த செகண்டே வந்து உடனே வந்து இவங்க வந்து இந்த அளவுக்கு விசாரணை பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வண்டி நம்பர் கிடைச்சிரும், நம்ம வண்டி நம்பரை வச்சுட்டு தாய் பைக்கை
ரியல் பைக்கா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரேன். வெளியே வந்தோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்க டெய்லி அவனுக்கு அந்த மிஸ்டர் டீலர் கால் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. அவர் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் வண்டியில இருந்து கீழே விழுந்தேன். ஆக்சுவலி வண்டியில இருந்து கீழே விழுந்தது உண்மைதான், பட் ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அடிலாம் எதுவும் கிடையாது, நார்மலா சின்ன அடி தான். நான் வண்டியில இருந்து கீழே வந்துட்டேன், என்னால இன்னைக்கு வர முடியாது சார் ஸ்டேஷனுக்கு. சார் நான் வந்து கோயில்ல கயிறு பூஜை மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு இருக்கேன் சார், இன்னைக்கு வர முடியாது சார். இப்படியே ஒரு வாரம் போலீஸுக்கிட்ட ஒரு எஸ்ஐ, ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஃபோன் பண்ணி கேட்கறாரு, நாளைக்கு வரோம். நாம அந்த என்ன கேஸ் பண்ணுவோம், ஐயோ ஸ்டேஷன் வந்து கூப்பிடுறாங்க, நம்ம உடனே போய் அதை என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணுவோம்னு நினைக்கும். இல்ல, வரவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து அப்ப என்ன பண்ணேன்னா, அந்த ஷோரூம் பக்கத்துல சுத்தி இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு அவர் மிஸ்டர் டீலர் வந்து கடையை திறந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே என்ன பண்றாங்க, ஒரு நாள் வந்துட்டாரு. வந்தோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வந்து வந்துட்டாருப்பா நீ வாப்பா அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்றேன், நான் அங்க போய் என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ணேன், ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து அவர் வந்துட்டாரு, மிஸ்டர் டீலர் வந்துட்டாரு, அங்கதான் இருக்காராமா ஷோரூம் கிட்ட, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னைய மட்டும் அவர் சீட் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் பக்கம் சீட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் புடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அங்கேயே வந்து இது பண்ணிருக்காங்க. பண்ணோன்னா நான் என்ன பண்ணேன், எனக்கு நியூஸ் வந்தோம், நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னோன்னா அவர் என்ன பண்றாரு, அங்க இவர் ஏற்கனவே ஒரு வாரமா அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, யாரெல்லாம் அங்க பக்கத்துல இருக்கா, என்ன அங்க வந்து போன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆமாங்க சார் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, அவனை அப்படியே மிஸ்டர் டீலரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேஷனுக்கும் வந்துட்டாங்க கைஸ். நான் ஒரு ஒர்க்கில் இருக்கேன், எனக்கு ஃபோன் வருது, தம்பி இந்த மாதிரி வந்து அந்த டீலர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு, நீ வாப்பான்னு. ஓகே சார் நான் வரேன் சார்ன்ட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ்ல ஸ்டேஷன் போயிடுறேன். ஸ்டேஷன் போனா மிஸ்டர் டீலரும் அவங்களோட மாமாவான், அவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் சரி ஓகே வந்துட்டாரு, இதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா நம்மளுக்கு வண்டி கிடைச்சிரும், ஏன்னா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்கன்னாவே அப்படி ஒரு நம்பிக்கையில தான் இருந்தேன். என்ன பண்ண கிரைம் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு, எப்பப்பா நீ பண்ணி கொடுப்ப, இந்த மாதிரி ஆல்ரெடி 2 மாசத்துக்கு மேல ஆச்சு, நீ எப்பப்பா பண்ணி கொடுப்பேன்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, சார் என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஸ்டேஷனுக்கு வராரு, புதன்கிழமை நான் முடிச்சு கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாரு, நீ எழுதி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து இந்த மாதிரி வந்து நான் இவர்கிட்ட வந்து நான் வண்டி விற்றேன், இவ்வளவு அமௌண்ட் நான் வந்து வாங்கினேன், நான் வந்து 2 மாச காலமாக இவருக்கு வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்காத என் தப்பு தான், நான் புதன்கிழமைக்குள்ள நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல எழுதிக்கிட்டு எங்கிட்ட வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி வந்து அவங்கள அழைச்சி விசாரிச்சாங்க, அவங்க வந்து புதன்கிழமை வந்து எனக்கு நம்பர் பிளேட் கொடுக்குறேன்னு சொல்லி குடுவாஞ்சேரி காவல் நிலையத்துல வந்து அவங்க வந்து சம்மதம் தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட எழுதி வாங்கிட்டாரு, அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டாரு. அப்பயும் நான் நினைக்கிறேன் கைஸ், ஓகே நம்ம டாய் பைக்கு ரியல் பைக்கா மாற போகுது, நம்பர் பிளேட் வந்துடும். ஏன்னா ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுத்துட்டாங்க, புதன்கிழமை டைம் சொல்லிட்டாங்க, பண்ண முடியுங்கன்னா தான் டைம் வாங்க முடியும் ஸ்டேஷன்ல. சரி ஓகே புதன்கிழமை முடியும் வெயிட் பண்ணலாம்னு அதுக்கப்புறம் செம ஜாலியா ஓகே நம்ம பைக் இதாக போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. புதன்கிழமை ஈவினிங் முடியும் பாக்குறேன், ஒரு 7 o'clock முடியும் பாக்குறேன், ஸ்டேஷன் வந்து ஏதாவது கால் வருமா இல்ல இவன் ஏதாவது கால் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. காலே வரல கைஸ். ஃபோன் பண்றேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப், அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேன், அவர் சொல்றாரு நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன்ப்பா, நான் எனக்கும் சுவிட்ச் ஆஃப்னு தான்ப்பா வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் லாஸ்டா வந்து ஸ்டேஷன்ல வந்து எனக்கு வந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமேட்டு நான் கடைக்கு போறேன், கடையை பார்க்கறேன், கடை பூட்டி இருக்கு, அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறேன், வரவே இல்லை. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 days இப்படி போகுது. போனோம்னா நான் எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் கிட்ட வந்து ஒரு சஜெக்ஷன் கேட்கறேன், இதுக்கு என்ன சார் பண்ணலாம், என்னதான் சார் இதுக்கு சொல்யூஷனு அப்படின்னு கேட்டோம்னா, நீ ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொன்னேன். அன்னைக்கே ஆர்டிஓ ஆபீஸ் போறேன். ஆர்டிஓ ஆபீஸ் போயிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல இந்த மாதிரி சொல்றேன், சார் இந்த மாதிரி வந்து வண்டி வாங்கி 3 மாசம் கிட்ட ஆக போகுது, இன்னும் எனக்கு நம்பர் பிளேட் வரல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல சார், என்னதான் சார் ப்ரொசீஜர், இதுக்கு என்னதான் சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஏன்ப்பா சப் டீலர்கிட்ட போய் பைக் எடுத்த, மெயின் டீலர்கிட்ட போய் எடுக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கறேன், சப் டீலர்கிட்ட, இதெல்லாம் ஸ்டேஷன்லயும் என்கிட்ட கேட்டாங்க,
சப் டீலர்ட்ட போய் பைக் ஏன் எடுக்கிற, சப் டீலர்ட்ட போய் பைக் இதை எடுக்கிற அப்படின்னு கேக்குறீங்களே. நீங்க ஏன் வந்து சப் டீலரை வந்து ஃபர்ஸ்ட் சப் டீலருக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்து வைக்கிறீங்க கவர்மெண்ட்ல? நீங்க மெயின் டீலர்ட்டே போய் வண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். சப் டீலர்னு எதுக்கு ஒரு கான்செப்டை கொண்டு வரீங்க? நீங்க மெயின் டீலர்ட்டே போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தா சாயங்காலத்துக்கு சப் டீலர்ட்ட போப்போம். சப் டீலர்னு ஒருத்தங்க இருக்கிறதுனால எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, நம்ம எடுத்தாக்க நாளைக்கு ஏதோ ஒண்ணுன்னா போய் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் சப் டீலர்ட்ட போறாங்க. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர். இப்போ சப் டீலர்ட்ட ஏன் எடுத்துன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? சோ அது போகட்டும். அப்புறம் என்ன ஆச்சு, நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு மனு எழுதி கொடுங்க, இந்த மாதிரி என்னைக்கு வந்து வண்டி எடுத்தீங்க, எத்தனை நாள் ஆச்சு, சேஸ் நம்பரை வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஒரு 3 days கழிச்சுட்டு மறுபடியும் போறேன், ஆர்டி ஆபீஸ் போறேன். ஆர்டி ஆபீஸ் போயிட்டு சரி ஓகே இதுக்கு என்னதான் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு போனா அந்த நான் எழுதி கொடுத்த ஃபைலு எந்த இடத்துல அன்னைக்கு வச்சாங்களோ அதே இடத்துல அப்படியே இருக்கு. நான் போய் கொடுத்தவர்கிட்ட கேட்கறேன், அங்க உள்ள ஒரு மேடம் இருப்பாங்க, நீங்க அவங்கள போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. உள்ள இருக்க மேடம்கிட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபைலு வந்து எதுக்கு சார் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு நான் என்ன சார் பண்றதுங்கிறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸ்டேஷன் போனேன், ஸ்டேஷன்ல அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க. பட் ஆனா இன்னும் ஹெவியா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. 2வது ஆர்டிஓக்கு போனேன். ஆர்டிஓல வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். உடனே என்ன பண்ணேன், ஓகே சார் இப்பயாவது அதை எடுத்து மூவ் பண்ணுங்க சார்னு சொன்னோன்னா உடனே அவங்க எடுத்து அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து சென்னைக்கு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் கொடுக்குற மெயின் டீலர்லாம் யாருன்னு பார்த்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சாங்க. அந்த லெட்டரை நான் உங்களுக்கு இங்க அட்டாச் பண்றேன் பாருங்க. ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சாங்க. அது என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்களோட ஆர்டிஓ ஆபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி தினேஷ்ங்கிறவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு வண்டி எடுத்து 3 மாசம் ஆகுது சப் டீலர்ட்ட, ஆனா சப் டீலர் வந்து கடையை மூடிட்டு போயிட்டாரு. இப்போ மெயின் டீலர் நீங்க யார் இந்த பைக்கை கொடுத்தீங்க இவருக்கு, இந்த சேஸ் நம்பர் யார் வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது அனுப்பிச்சு 5 days ஆகுது. இன்னைக்கு வந்து 5 days ஆகுது. நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன், அதாவது உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்கறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து 3 இடத்துல அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு, இன்னும் 2 இடத்துல எனக்கு வரணும், 3 இடத்துல வந்து நாங்க வண்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் சிட்டி சைடுல இருக்கிற 2 டீலர் என்ன சொல்லல, அவங்க சொன்னாங்கன்னா ஃபர்தரா நம்ம அடுத்த மூவ்மெண்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டாங்க. வண்டி எடுத்து எத்தனை மாசம் ஆகுது? 3 மாசம் ஆகுது. இன்னும் நம்பர் பிளேட் வரல. இப்போ இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க போய் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தா, 2 வீலர் எடுக்கிற மாதிரி இருந்தா, உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸ்கூட்டியோ ஏதோ எனிதிங் எடுக்கிற மாதிரி இருந்தா, தயவு செஞ்சு உங்களோட ஊர்ல இருக்க மெயின் டீலர் யாருன்னு பாருங்க. மெயின் டீலர்கிட்ட போய் எடுங்க. நான் எல்லா சப் டீலரையுமே தப்பு சொல்லல, எல்லாருமே வந்து அப்படின்னு கிடையாது. ஆனா 100% நான் இந்த மேட்டர்ல வந்து சிக்கினதுக்கு அப்புறமேட்டு நான் விசாரிக்கும் போது 190% வந்து ஓகே பரவாயில்ல, ஆனா 10% இருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பண்றாங்க. சரி ஓகே, இது எதனால எப்படிதான் இது நடக்குது, இது ஏன் அப்படி சப் டீலர் பண்றாங்கன்னு விசாரிச்சா, சப் டீலர் போய் மெயின் டீலர்கிட்ட 10,000 ரூபாய் காசு கொடுத்து வண்டி வாங்கிட்டு வந்துடுறது. ஓகேங்களா, நம்மள்ட்ட அந்த வண்டியை வித்துடுறது. மீதி சப் டீலர்ட்ட என்ன சொல்றது, சப் டீலர் போன் பண்ணி கேட்கும்போது என்னங்க வண்டி வித்துருச்சான்னு கேட்கும்போது இன்னும் வண்டி விற்கலீங்க அப்படியே தாங்க நிக்குது அப்படின்னு சொல்லிடுறது. இது எவ்வளவு நாள் இந்த ப்ராசஸ் போகுங்கிறது எனக்கு தெரியல. சப் டீலர் எப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, எப்போ செக் பண்ணுவாங்க, வண்டி வித்துருச்சா இல்லையான்னு பார்ப்பாங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குற மெயின் டீலர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா, சப் டீலர்ஸ்க்கு எதுக்குங்க 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வண்டி கொடுக்குறீங்க? அவங்க கிளைண்ட் கிட்ட இருந்து ஃபுல் பேமெண்ட் 95,000 ரூபாய் 1 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க. வாங்கி அவங்க வந்து அந்த 1 லட்ச ரூபா வச்சு உங்கள்கிட்ட 10 வண்டி எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க. எங்களுக்கு நம்பர் பிளேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எனக்கும் நஷ்டம், டீலர் தானே உங்களுக்கும் நஷ்டம். இப்ப 12 வண்டி என்ன மாதிரி 12 பேர்த்துக்கிட்ட 1 லட்ச ரூபா ஏமாத்திருக்காரு மெயின் டீலர். அப்போ 12 லட்ச ரூபா ஆச்சு. எங்களுக்கு தனித்தனி ஆளுக்கு 1 லட்ச ரூபா லாஸ்னா, மொத்தமா டீலர் ஆன உங்களுக்கு 12 லட்ச ரூபால 1 லட்ச ரூபா நீங்க இன்சியல் பேமெண்ட்டை கழிச்சிங்கன்னா கூட 11 லட்ச ரூபா உங்களுக்கு சொல்லையா லாஸ். இப்போ இது யார் தப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து இதுக்கப்புறம் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தா, அதே மாதிரி ஹீரோ ஹோண்டா வண்டினா ஹீரோ ஹோண்டா வண்டி இருக்கிற ஷோரூம்ல மட்டும் போய் எடுங்க. நான் எடுத்தது எப்படி எடுத்துட்டேன்னா, நான் போய் எடுத்த கடையில வந்து மல்டிபிள் பைக்ஸ் இருக்கும், பீட் இருக்கும், ஹீரோ ஹோண்டா இருக்கும், ஆர்எக்ஸ்ங்கிற பாருங்க, யமஹா ரே இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிராண்டடோட வண்டியுமே அங்க இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனில போய் எடுத்துட்டு வராங்க பைக்கை. இப்ப ஹீரோ ஹோண்டா ஷோரூம்ல போய் 2 ஸ்பெண்டரை கொடுங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க. யமஹால போய் 2 ரே கொடுங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ மெயின் டீலர் யாருன்னு கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது.
சப் டீலர் வந்து மெயின் டீலர் யாருன்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா சேஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க். இப்ப எனக்கு 3 மாசம் ஆகுது, இன்ன முடியும் மெயின் டீலர் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்களா ரொம்ப அலர்ட்டா உஷாரா இருங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகும், நான் பேசினா ரொம்ப லென்த்தா போகும். நீங்களாம் ரொம்ப யாருக்காச்சும் வண்டி எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு 50% அமௌண்ட் கொடுத்துட்டு நம்பர் பிளேட்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு மீதி 50% அமௌண்ட் கொடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நான் வந்து உங்கள்ட்ட இது டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால டிஸ்கஸ் பண்றேன். ஏன்னா நீங்க யாரும் என்ன மாதிரி நீங்க யாரும் ஏமாந்துடக்கூடாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு பொருளை வாங்குறோம். யாருமே வந்து சும்மா யாரும் தூக்கி கொடுத்துட்டு இந்த இப்ப வச்சுக்கொண்டு தூக்கிட்டு போறதில்ல. ஆனா இப்படி ஏமாத்துறாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வா இருங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, உங்க தங்கச்சி, உங்க அண்ணன், தம்பி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் யூஸ் ஆனீங்கன்னா அதுவே எனக்கு போதும். நான் மறுபடியும் இந்த டாய் பைக்கு ஒருவேளை இன்கேஸ் ரியல் பைக்கா மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். வீடியோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். வெல்கம் டு மிஸ்டர் தினி விலாக்ஸ். நம்மள்ட்ட இருக்கு எத்தனை அதிகாரி வேலையை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. காணா போன கிணற திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், अमुक टुमुक अमाल डुमाल। वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।